அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் முரசு யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய புண்ணிய தினத்தின் பலன்களை உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமது ஆன்மீக பயணத்தின் வழிகாட்டியாக திகழும் நல்லூர் கந்தனின் திருவருளாலும் இலங்கையின் சகல ஆலயங்களிலும் குடிகொண்டிருக்கும் அனைத்து தெய்வங்களின் ஆசியோடும் பஞ்சாங்க பலன்களை ஆராயத் தொடங்குவோம். இந்த புண்ணிய பூமி இலங்கை திருநாட்டில் காலம் காலமாக பேணப்பட்டு வரும் நமது மரபுகளையும் வானியல் அறிவியலையும் இணைத்து உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியேற்றும் நோக்கத்துடன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகிறோம். இன்று அக்டோபர் 31, 2025 விசுவாசுவ வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள், ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் நவமி திதியும் மாலை வரை அவிட்டம் நட்சத்திரமும் பின்னர் சதயம் நட்சத்திரமும் இணைந்துள்ளன. கிரகங்களின் சஞ்சாரமும் நட்சத்திரங்களின் அசைவும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை அள்ளித்தர காத்திருக்கின்றன. இந்த நாளின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் வாழ்க்கை பாதையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழக்கூடும், எந்தெந்த அம்சங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்தெந்த விடயங்களில் நீங்கள் துணிச்சலுடன் முன்னேறலாம், உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை கூறும் வகையில் இந்த பஞ்சாங்க பகுதியையும் 12 ராசிகளுக்கான பலன்களையும் உங்களுக்காக விரிவாக தொகுத்துள்ளோம். உங்களது தொழில், நிதி நிலைமை, குடும்ப உறவுகள், காதல் வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் உள்ளடக்கி இன்றைய தினத்தின் முழுமையான வழிகாட்டலை இப்போது காண்போம். 45 நிமிடங்கள். சந்திர அஸ்தமனம் மறுநாள் ஆகா 1:44 இன்றைய திதி காலை 10:103 வரை சுக்லபக்ஷ நவமி திதி தொடர்கிறது. நவமி திதி என்பது துர்க்கை அம்மனுக்கு உகந்த திதியாகும். இந்த நேரத்தில் அம்மனை வழிபடுவது வீரம், தைரியம் மற்றும் தடைகளை நீக்கும் சக்தியை வழங்கும். அதற்கு பிறகு சுக்லபக்ஷ தசமி திதி ஆரம்பமாகிறது. தசமி திதி வெற்றியை தரும் திதியாகும். புதிய முயற்சிகளை தொடங்கவும் சுப காரியங்களை மேற்கொள்ளவும் ஏற்ற நேரம். இன்றைய நட்சத்திரம் மாலை 6:51 வரை அவிட்டம் நட்சத்திரம். இது செவ்வாயின் நட்சத்திரம். வீரம், சாகசம், உழைப்பு ஆகியவற்றை குறிக்கும். கட்டுமானப் பணிகள், இயந்திரம் தொடர்பான வேலைகள் செய்வோருக்கு இந்த நட்சத்திரம் சிறப்பானது. இந்த நேரங்களில் இந்த துறைகளில் நீங்கள் ஈடுபடலாம். மாலை 6:51 பிறகு சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இது ராகுவின் நட்சத்திரம். புதுமை, ஆராய்ச்சி, சமுதாயப் பணிகள், மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் சாதகமான நட்சத்திரம். அறிவியல் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு சதய நட்சத்திரம் சிறப்பான பலன்களை அள்ளித்தரும். இன்றைய யோகம் காலை 6:15 வரை கண்ட யோகம் உள்ளது. இது பொதுவாக அசுபமான யோகம். இந்த நேரத்தில் விவாதம், சண்டை, சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பிறகு விருத்தி யோகம் ஆரம்பமாகிறது. விருத்தி என்றால் வளர்ச்சி. இந்த யோகத்தில் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கவும் முதலீடுகளை மேற்கொள்ளவும் விருத்தி யோகம் சிறந்தது. இன்றைய சந்திராஷ்டமம். இன்றைய தினம் மிருக சீரிஷம், முமுன்னாடு பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1-3 பாதம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இந்த ராசிக்காரர்கள் இன்று தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, முக்கிய முடிவுகளை எடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பது, பேச்சில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது. மனதில் ஒருவித சோர்வும் குழப்பமும் ஏற்படலாம். இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் இந்த தாக்கத்தை குறைக்கலாம். சூலம். இன்றைய தினம் மேற்கு திசையில் சூலம் உள்ளது. மேற்கு திசை நோக்கி பயணிக்க திட்டமிட்டவர்கள் பயணத்தை தவிர்க்க முடியாவிட்டால் வெள்ளம் உட்கொண்டு பயணத்தை தொடங்கினால் சங்கடங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இன்றைய சுப மற்றும் அசுப நேரங்கள். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:29 முதல் 12:15 வரை. இது இன்றைய நாளின் மிகச்சிறந்த நேரம். எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம். அமிர்த காலம் காலை 8:18 முதல் 9:55 வரை. பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4:30 முதல் 5:18 வரை. இந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வது, இறை வழிபாடு செய்வது மன அமைதியையும் தெளிவையும் தரும். இராகு காலம் காலை 10:25 முதல் 10:52 வரை. யமகண்டம் மதியம் 2:45 முதல் 4:12 வரை. குளிகை காலை 7:32 முதல் 8:39 வரை. இந்த அசுப நேரங்களை தவிர்த்து சுப காரியங்களை தொடங்கினால் நற்பலன்கள் கிட்டும். இப்போது 12 ராசிகளுக்கான சுருக்கமான பலன்களை பார்ப்போம். மேஷம், ஏரிஸ். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அதிகம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களை உடல் ரீதியாக பிட்டாக வைத்துக்கொள்ள வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.
நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கடன்கள் வசூலாகும் என்பதால் உங்களின் பண நிலைமை இன்று மேம்படும். தபாலில் வரும் ஒரு கடிதம் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும். உங்கள் உறவில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களும் குழப்பங்களும் தீரும் ஒரு அருமையான நாளாக இது அமையும். அனுபவசாலிகளுடன் இருந்து அவர்களின் அறிவுரைகளை கேட்டுப் பெறுங்கள். இருப்பினும் கர்ப்பிணிப் பெண்கள் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். ரிஷபம், டௌரஸ். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் முழுமையான சுறுசுறுப்பை காணலாம். உங்கள் உடல் நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும். நீண்டகால கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை இன்று மேம்படும். குழந்தைகள் அல்லது உங்களை விட குறைந்த அனுபவம் உள்ளவர்களிடம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். காதலருடன் வெளியில் செல்லும் திட்டம் ரத்தாக வாய்ப்புள்ளதால் சிறிது ஏமாற்றம் ஏற்படலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் தங்கம் அல்லது வெண்கல சிலையை ஆலயத்தில் வழங்குவதன் மூலம் குடும்ப வாழ்க்கை சிறக்கும். மிதுனம், ஜெமினை. மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சரிவிகித உணவை உட்கொள்ளுங்கள். நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்து வந்த கடன் இன்று கிடைக்கலாம். வீட்டு வேலைகளில் நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். காதலருடன் வெளியே செல்லும் திட்டம் ரத்தாக வாய்ப்புள்ளதால் ஏமாற்றத்திற்கு இடம் கொடுக்கலாம். எனினும் உங்களது காதல் துணை இன்று உங்களுக்கு ஒரு அருமையான பரிசை அளிக்கக்கூடும். இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரத்தை பெறுவீர்கள். கடகம், கேன்சர். கடகராசி அன்பர்களே, வேலையில் ஏற்படும் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் உங்களுக்கு சிறிது மன அழுத்தத்தை உருவாக்கலாம். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ரொமான்டிக் சந்திப்புகள் அதிக உற்சாகம் தரக்கூடியவை என்றாலும் அவை அதிக நேரம் நீடிக்காது. எந்த ஒரு புதிய கூட்டு முயற்சிக்கும் வாக்குறுதி தருவதை தவிர்த்து உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை கேட்கவும். சிம்மம், லியோ. சிம்ம ராசி அன்பர்களே, எல்லையில்லாத சக்தியும் மகிழ்ச்சியும் இன்று உங்களை தொற்றிக்கொள்ளும். எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வணிகத்தை வலுப்படுத்த நீங்கள் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கலாம். சரித்திர நினைவிடத்திற்கு ஒரு சிறிய பிக்னிக் செல்வது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் துணையுடன் ரொமான்டிக் பாடல்கள், மெழுகுவத்திகள் என நாள் முழுவதும் இன்பமாக அமையும். நல்ல காதல் வாழ்க்கைக்காக ஏழைகளுக்கு காலணிகள் நன்கொடை வழங்குங்கள். கன்னி, விர்கோ. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்து மகிழ்விப்பார்கள். உங்கள் பணத்தை கேட்டு திருப்பித் தராத குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வணிகர்கள் விலகி இருப்பது நல்லது. குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும். இன்றைக்கு காதலரை ஏமாற்றாதீர்கள், அது பின்னர் வருத்தப்பட வைக்கும். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் எங்கேயாவது சுற்றுலா செல்லலாம். எனினும் சின்ன சின்ன சண்டைகளும் வரலாம். துலாம், லிப்ரா. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் உடல் நலனையும் பர்சனாலிட்டியையும் மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்த கடன் இன்று கிடைக்கலாம். நீங்கள் கூடுதல் தாராளமாக இருந்தால் நெருக்கமானவர்கள் உங்களிடம் வரம்பு மீறி சாதகமான நிலை எடுக்க வாய்ப்புண்டு. ரொமான்டிக் சந்திப்பு அதிக உற்சாகம் தரும், ஆனால் அதிக நேரம் நீடிக்காது. இன்று உங்கள் திருமண வாழ்வில் தனிமையை விரும்பக்கூடும். வீட்டில் ஏதேனும் பிறந்த நாள் இருந்தால் அன்று ஏழைகளுக்கு வெள்ளை பொருட்கள் விநியோகிப்பதன் மூலம் அமைதி நிலவும். விருச்சிகம், ஸ்கார்பியோ. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள். இன்று உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை சேமிப்பது குறித்து நல்ல ஆலோசனைகளை பெறலாம். மாலையில் நண்பர்களுடன் இருப்பது மகிழ்ச்சியை தரும். உங்கள் இடைவிடாத உழைப்பு இன்று உங்களுக்கு நற்பலன்களை தரும். இன்று உங்கள் துணைமேல் காதல் வசப்படுவீர்கள். எனினும் கர்ப்பிணி பெண்கள் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். தனுசு, சஜிட்டாரியஸ். தனுசு ராசி அன்பர்களே, உறுதியான மனமில்லாததால் உணர்வு மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படலாம். இன்று நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும். ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும். பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள். காதல் வசந்தத்தை போன்றது. இன்று நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீர்கள். மழைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. உங்கள் துணைவரின் அன்பு மழையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழ்வீர்கள். மகரம், கேப்ரிகான். மகர ராசி அன்பர்களே, உங்கள் துணைவரின் விசுவாசமான இதயமும் தைரியமான எண்ணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். முந்தைய முதலீட்டிலிருந்து வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு இன்று எதிர்நோக்கப்படுகிறது. சகோதரி போன்ற பாசம் உங்களை ஊக்குவிக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்து குலுங்கும். உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இல்லாவிட்டால் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது. வீட்டில் நீல திரைச்சீலைகள் தொங்குவதன் மூலம் நேர்மறையான குடும்ப அனுபவத்தை அடையலாம். கும்பம், அக்வாரியஸ். கும்ப ராசி அன்பர்களே, சில டென்ஷன்களும் கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு வெறுப்பையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். இன்று நிதிப்பக்கம் நன்றாக இருக்கும், ஆனால் பணத்தை வீணாகச் செலவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சமூக வாழ்வை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் பிஸியான நேரத்தில் குடும்பத்துடன் வெளியில் சென்று பார்ட்டிகளில் கலந்து கொள்ளுங்கள். திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். மீனம், பைசீஸ். மீன ராசி அன்பர்களே, தியானம் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரும். பொழுதுபோக்கு மற்றும் அதிகம் செலவிடுவதில் ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது. இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றைப் பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள். எந்த புதிய திட்டத்தையும் எடுப்பதற்கு முன்பு 2 முறை யோசிக்கவும். இன்று உங்கள் துணை மேல் மீண்டும் இன்னொரு முறை காதல் வசப்படுவீர்கள். கோணேஸ்வரரின் ஆசியுடன் இன்று நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் மிகச் சிறப்பாக அமைய, எல்லா திட்டங்களும் மிகச் சிறப்பாக அமையப் போகின்றன. எங்கள் தமிழ் முரசு குழுவின் ஊளமார்ந்த வாழ்த்துக்கள். இலங்கையின் தமிழ் முரசு வழங்கும் இதுபோன்ற புதிய பாணியிலான ஆழமான செய்திகளையும் ராசி பலன்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எம்முடன் இணைந்திருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபை பெல்லை அழுத்துங்கள்.